இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மொபைலில் சுலபமாக எப்படி ரெஸ்யூமை ரெடி பண்ணலாம். இது வேலைக்கு போகிற இளைஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேலைக்கு போகிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு ப்ரௌசிங் சென்டர் போவாங்க. அங்கே ஒரு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாத அந்த டைமுக்கு போகணும், அங்கே க்ரௌடு இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. கம்ப்யூட்டரில் தான் செய்யணுன்ற காலம் போயிட்டு இப்போ மொபைலே எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைன்றவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷனு. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் சாம்பிளுக்கு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கீழே ப்ளஸ் பட்டன் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மாடல் ஒரு கிளாரிட்டிக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மேலே 3 கோடு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சாம்பிள் ரெஸ்யூம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா காலேஜ் முடித்த உடனே ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபார்மெட்லாம் எல்லாமே தெரியும். ஸோ பிகினிங்கில் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போது ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ரெஸ்யூமு, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட், மெக்கானிக்கல் இன்ஜினியர், அடுத்தது நிறைய இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ரெஸ்யூமை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பார்த்தும் நீங்கள் ஐடியா பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபார்மட் 7 ஃபார்மட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ப்ளஸ் பட்டனை கொடுங்க. ப்ளஸ் பட்டனை கொடுத்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துங்க. இந்த நேம் இதில் இருக்கிறது தான். ஸோ இது ஒன்றும் முக்கியம் இல்லை. இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாமே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் முக்கியமானது இதில் எல்லாமே நேம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தேவையானதை இது பண்ணுறங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபோட்டோவுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவோட இது வந்துடும். ஸோ இதில் நீங்கள் தேவையானதை கேலரிலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் பண்ணுறது, டிரைவ் சிக்னேச்சர்னு இருக்குல்ல, நாங்கள் நீங்கள் பண்ண மாதிரி இப்படி சிக்னேச்சர் பண்ணிங்கன்னா அது இங்கே இதுவாகிடும். இல்லை நீங்கள் இமேஜாக இருக்கிறத கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இதில் கொடுத்து இதுவும் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதில் அதுலேயும் கொண்டு வரலாம். ஸோ தேவையான மாதிரி இது பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே இருக்க டிக் மார்க்கை கொடுங்க. இது எதுவுமே பண்ணலான்னு சொல்லிட்டு காட்டுது. நான் பண்ணி வச்சுருக்கிறது இது எல்லாமே ரெட்டில் காட்டுது. இப்போ நம்ம டைப் பண்ணோம். நான் பண்ணி வச்சுருக்கிறத காட்டுறேன். ஏன்னா டைம் அதிகமாக போகுன்றதுக்காக நான் சாம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். நான் எக்ஸாம்பிளுக்கு இது பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த இதெல்லாம் நான் சும்மா கையில் வந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக டைப் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாமே சும்மா அந்த ஏஎஸ்எட்டு ஜிஹெச் கையில் வந்ததை டைப் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் டைப் பண்ணது எல்லாமே இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஃபார்மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஹைலைட்டாக காட்டுறதுக்கு இந்த பேக்ரவுண்டு இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டிங் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பேனர் கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ரெட் கொடுக்குறேன். ஓகே கொடுத்திங்கன்னா இது ரெட்டாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி அதில் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இது ஏதாவது பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணி எடிட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃபாக இதை நீங்கள் இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிடிஎஃப் மேலே இருக்கிறத கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இமெயிலில் கொடுக்குறதா இருந்தால் அதே தான். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ ஷேரிங்கு நீங்கள் அப்படியே கொடுத்துக்க வேண்டியதான். ஷேர் எதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுத்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். திரையில் நீங்கள் பார்க்குற வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கு மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். உங்களது கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புத்தம் புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.